முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுதபாணி சுவாமி கருணையின் மொத்தம் கருணையின் உச்சம் எம்பெருமான் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி, குருநாதர் அருணகிரி பெருமானுடைய திருவடியை வணங்கி, விநாயகர் பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த இரண்டாவது திருப்புகழ் வகுப்பை நம்ம ஆரம்பிக்கலாம். நான் பேசுறது சரியா கேக்குறதா? நல்லா கேக்குதுங்க, பேசலாம். முருகாசனம். இப்ப நம்ம போன வாரம் முதல் பாடல் பார்த்தோம். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருடைய ஆர்வத்தையும் பார்த்து நான் ரொம்ப பிரமிப்படைஞ்சேன். நிறைய பேர் எனக்கு அந்த காணொலியிலையும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. எனக்கும் பர்சனலாவும் போட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இந்த ஆர்வத்திற்கு நான் தலை வணங்குறேன். இந்த ஆர்வம் தான் நமக்கு இந்த திருப்புகழை பத்தி இன்னும் திருப்புகழ்ன்ற மகா பிரபஞ்சத்துல இன்னும் நாம் நீந்தி கரையேறுவதற்கு எம்பெருமான் அருளை நமக்கு கூட்டித்தரும் சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. என்ற வகையில இந்த இரண்டாவது பாடலை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். என்ன பாட்டு அப்படின்னா, பக்கரை விசித்திரமணி என துவங்கும் பாடல். இப்ப நான் போன வாரம் சொன்ன மாதிரி எல்லா பாடல்களுக்கும் அந்த பாடலுடைய பின்புலம் அதை நம்ம புரிந்து கொண்டு பாடும் பொழுது இன்னும் நமக்கு இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் தத்துவார்த்தங்கள்லாம் நமக்கு எளிதில் புரியும். இப்ப முதல் பாடல் கைத்தல் நரேணி பாடியாச்சு. சரி, இப்ப அந்த பாடலுக்கு நம்ம என்ன பின்புலம் பார்த்தோமோ அதேதான் இந்த பாடலுக்கும் உரியது. திருவண்ணாமலையில எம்பெருமான்ட்ட அனுகிரகம் பெற்று வயலூருக்கு வா அப்படின்னு நம்முடைய அருணகிரி பெருமானை முருகப்பெருமான் எம்பெருமான் முருகவை பணித்ததற்கு பின்பு வயலூருக்கு வந்து பொய்யா கணபதி சன்னிதானத்துல முருகப்பெருமான்ட்ட அனுகிரகமும் உத்தரவாதமும் பெற்று உறுதியும் பெற்று பொய்யா கணபதி சன்னிதியில வந்து முதல் பாடல பாடுற. இப்ப இந்த இரண்டாவது பாடல், இது சில நூல்கள்ல இது மூன்றாவது பாடலாவும் இருக்கும், இரண்டாவது பாடலா இருக்கும். இப்ப இந்த பாடல் நீங்க எல்லாரும், நான் வந்து ரெக்கார்டிங் வந்து என் தங்கை சோபாவுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதனால அவ அனுப்பிச்சிருப்பாங்க. சோபா வந்து என்னை விட பல்வேறு கணக்கில் அடங்கா எண்ணிக்கையில அவங்க என்னைய விட தன்முனைப்பு அதிகம் அவங்களுக்கு. நான் மறந்துட்டாலும் என்னைய கரெக்டா நினைவுபடுத்தி எல்லாம் வாங்கி உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டா நான் சரியா செய்வேன்னு தெரியாது, சோபாலையும் செய்யறது தெரியாது எனக்கு. அதனால சோபா நிச்சயம் கரெக்டா பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பாட்டை நீங்க பாத்துருப்பீங்க. சோ அதான் அந்த பாட்டு இன்னைக்கு, பக்கரை விசித்திரமணி. இப்ப அந்த பாட்டு எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி படிக்கலைன்னா நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு நம்ம பொருள் எடுத்துப்போம். இப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பாடல படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது தோன்றுதா? யாருக்காவது நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஐயா, இந்த பாட்டை படிக்கும் போது எனக்கு திடீர்னு ஒண்ணு தோணுச்சு, என்ன தோணுச்சு அப்படின்னு யாராவது படிச்சீங்களா? அந்த பாட்டை பிடிஎஃப்ல படிக்கும் பொழுது உங்களுக்கு சட்டுன்னு மின்னல் மாதிரி தோணுன ஏதாவது விஷயம் இருக்கா? ஐயா, இந்த பாட்டுல அப்படின்னு ஏதாவது இருக்கா யாருக்காவது? ஜெயசுதா சீதாலட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எடுத்து விடுங்க. ஐயா, இது வந்து யூடியூப்ல போறதுனால யாரையும் அன்மியூட் பண்ண மாட்டோங்க ஐயா, நம்ம நிறைவா பண்ணிக்கலாங்க ஐயா. சரி, ஓகே ரைட், ஓகே, நோ. சரி, இப்ப ஓகே, எனக்கு இந்த மாதிரி பேசி நான் சொல்லித்தான் பழக்கம் பட்டி இதுக்கு பழக்கப்படுத்துறேன். சரி, ரைட். இப்ப இந்த பாடல இப்ப நான் உங்களை எல்லாம் அன்மியூட் பண்ண சொல்லி கேட்டா நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஐயா, இந்த பாடல்ல முதல்ல திருப்புகழ்ங்கிற பெயர் இந்த பாட்டுல வருது. போன பாட்டுல கைத்தல நெருகணி அப்பமோடு அவல்பொறி கற்பிய கரிமுகன் அடிவேன் கற்றிடுமடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமே நவினை கடித்தேன் மத்தமும் மதியமும் வைத்திடு மரணன் மற்பொரு திருப்புடைய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே புத்தமிழ் அடைவனை முற்பட எழுதிய முதல்வோர் முப்புறம் எரி செய்த அச்சன் உரையினர் மச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கூட சுப்பிரமணிபடும் அப்புறம் அதனுடைய இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுகனை அக்கணம் நமருள் பெறும். இங்க திருப்பூர் அல்ல,
இந்த பாடல் தான் முதல்ல திருப்புகழ்ங்கிற பெயர் இடம்பெறும். சரி, இப்ப முருகப்பெருமானுடைய கட்டளையின்படி திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு செய்ப்பதியான, அதாவது வயலூருக்கு இன்னொரு பேர் என்ன, செய்ப்பதி, செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் அப்படின்னு நம்ம சொல்லுவார். ஒரே நிமிஷம். செய்ப்பதி ஒரு ஆசனம், இந்த இடையூறுக்கு மன்னிக்கணும். செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமுடு செப்பு என எனக்கு அருளை மறவேனேன்னு சொல்ல போற இந்த பாட்டு. சரி, ரைட். இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது திருவண்ணாமலை புறப்பட்டு செய்ப்பதியான வயலூருக்கு வந்து சேர்ந்த அருணகிரி பெருமான் அங்கு சுப்பிரமணியனாக திருவுரு கொண்டு அருள்பாலிக்கும் வயலூர் வள்ளல் எம்பெருமான் முருகவேள் கந்தவேள் பெருமான் திருவடிகளை வணங்கி அவன் திருவாய் ஆணை எதிர்நோக்கி அவன் சந்நிதியில நிற்கிறார். கந்த பெருமான் அருணகிரி பெருமானுக்கு ஒரு முகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு காட்சி கொடுக்கிறார். அப்ப அருணகிரி நம்முடைய மயிலையும் கடப்ப மலர் மாலையும் வேலையும் சேவலையும் பன்னிரு தோள்களையும் திருவடிகளையும் வயலூரையும் வைத்து நீ உயர் திருப்புகழ் பாடு அப்படின்னு படித்து சொல்ற. நான் போன வாரமே சொன்னேன், எல்லா நூல்களுக்கும் திருப்புகழுக்கும் உலகளாவிய வேறுபாடு இருக்கு. There's a world of difference அப்படின்னு ஆங்கில சொல்றோம். என்ன சார், எல்லா நூல்களும் அந்த நூலை எழுதிய ஆசிரியர் அவர் பெயரிடுவார். இந்த நூலுக்கு மட்டும்தான் பாட்டுடை தலைவனான எம்பெருமான் முருகவேளே பெயர் சூட்டி கொண்டான். என் திருப்புகழ், உயர் திருப்புகழ், அதை நீ பாடு அப்படின்னு அருணகிரி பெருமானுக்கு பணித்தான். சரி, இப்ப இதான் பின்னணி. எம்பெருமான் முருகவேள் திருவருள் நிறைந்து அவன் பணித்தபடி அவன் திருப்புகழ் பாடும் முன்பு விநாயகப் பெருமானை போற்றி பாடி நூலை துவங்க வேண்டி அருணகிரி பெருமான் முருகப்பெருமானிடம் அதற்கு அனுமதி தருமாறு வேண்டார். அதற்கு அப்படியே ஆகுன்னு முருகப்பெருமானை சேர்ந்தருளினார். அதன்படி வயலூர் பொய்யா கணபதியின் சந்நிதியில் பாடிய 5 விநாயகர் துதி பாடல்கள்ல 2வதோ 3வதோ இந்த பாடல். சரியா? இந்த பாடலுடைய முதல் பகுதியில அருணகிரி பெருமான் முருகப்பெருமான் தனக்கு எதையெல்லாம் வைத்து அவன் திருப்புகழ் பாட ஆணையிட்டு அருளினான் என்பதை நமக்கு குறிப்பிடுறார். நமக்கு தெரியாது எதெல்லாம் வச்சு பாடு அப்படின்னு என்னை பணித்தான் அப்படின்னு இந்த பாடல். இந்த பாடல் அற்புதமான சந்த குறிப்பு. பாடப்பட்ட தலம் வயலூர் பொய்யா கணபதி சந்நிதி. இந்த பாடலுடைய இலக்கண அமைப்பு பாத்தீங்கன்னா 28 எழுத்தடி 7 சீர் வண்ண விருத்தம். பாட்டுல 7 சீர் இருக்கும். பக்கரை விசித்திரமணி பொற்கல்லணை இட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமும் நீப 7 சீர். பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டுடைய பட்டுருவ விட்டு அருள்கை வடிவேலு திக்கு அது மதிக்கவர் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பண் இரு தோடும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமுடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே. இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயறு அப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பாழம் இடிப்பல் வகை கனிமூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்கொள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருள் ஆடி வெற்ப குடில ஜடில விற்பரமர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. 7 சீர் 28 எழுத்தடி வண்ண விருத்தம். தத்ததன 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 தனதான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. இந்த பாடல ஆதி தாளத்துல இசை வல்லுநர்களா நாட்டை ராகத்திலேயோ மோனத்திலேயோ பாடும்போது இந்த பாடல் கொண்டு வர உணர்வுகள் சொல்ல முடியாம இருக்கும். இப்ப நான் ராகத்தை உங்களுக்கு சில பாடல்கள் சொல்லுவேன். ஆனா இந்த பாடலை இந்த ராகத்தெல்லாம் பாடணும் விதியெல்லாம் கிடையாது. பக்தி பாடல்களுக்கு எது முக்கியம்? இது சூப்பர் சிங்கர் காம்படிஷன் கிடையாது. நம்முடைய இசை ஞானத்தை காட்டுறதுக்கு இது பக்தி பாடல்.
இந்த பக்தி பாடல்கள்ல அவ எழுப்பும் உணர்வுகளும் மெய்ப்பாடுகளும் தான் பிரதானம். சரியா? பாடல்கள் உணர்த்தும் கருத்துக்களும் எழுப்பும் உணர்வுகளுக்கும் தக்கவாறு அவைகள் நன்றாக வெளிப்படுமாறு அதனுடைய ராகங்களை தேர்ந்தெடுத்து ஸ்வர கோர்வுகளை அமைச்சு பாடினா போதும். இசை ஞானமே இல்லாட்டியும் நான் போனோட சொல்லிக்கிறேன். சதுரம்சம் என்ன சொல்லுவாங்க? திருப்புகழ் தங்க கம்பி எந்த ராத்துல வேணாலும் பாடுவோம். சந்த பாடல் இசை தெரியாமலும் பாடலாம். என்ன முக்கியம்? சரியாக பிரித்து எழுத்து பிழை அற பாடினா போதும். அதான் முக்கியம். ஓகே, அதை என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்க முயற்சி பண்றேன். ஒரு சிறு துரும்ப அளவுக்காவது நீங்கள் திருப்புகழ் கற்றுக்கொள்வதில் நான் ஏதாவது உதவ முடியுமானால் அது பழனி பெருமானுடைய பெரும் கருணை, அவனிட்ட பிச்சை. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை எம்பெருமான் பழனாபுரியனுடைய திருப்பாதங்களை பணிந்து இந்த பாட்டுக்குள்ள போகலாம். ஸோ இப்ப இந்த பாட்டுடைய மூலம் பதப்பிரிவு எல்லாம் நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ரொம்ப தெளிவா கொடுத்தாச்சு. ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து நம்ம பொருள் விளக்கம் பார்க்கலாம். இப்ப இந்த பாடல் என்ன சொல்றாருன்னு நம்ம பொருள் விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல பக்கரை விசித்திரமணி. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கணும். அங்கவடியை உடையது. முதல்ல பக்கரைங்கிற வார்த்தை எடுத்து ரொம்ப அற்புதமான தமிழ் வார்த்தை பிரயோகம். அதாவது இந்த குதிரையில் ஏறுவதற்கான படி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் அங்கபடி அல்லது அங்கவடி. விசித்திரமணி. விசித்திரம்னா விசித்திரமா இருக்கு, வியப்பா இருக்கு. வியப்பதற்குரிய மணி, பேரழகான அற்புதம் நிறைந்த மணி. பொற்கல்லணை, சந்தத்து நல்ல பொற்கலனைன்னு இருக்கு. பொன் கல் அணை, பொன்னாலான குதிரையின் முதுகில் உட்காருவதற்கு வசதியாக அணிவிக்கப்படுகின்ற சேனத்துக்கு பேரு பொற்கலனை. பட்சினா பறவை. உக்ர அப்படின்னா மிடுக்கு, பேராற்றல் அனைத்தும் உடைய. துரகம். துரகம்னா குதிரை. மயில குருநாதர் பரி துரகம் அப்படின்னு திருப்பூர் சொல்லுவாங்க. நம்ம துரகம்னா குதிரை. குதிரை போன்று ஆற்றலும் வேகமும் உடையது எம்பெருமானுடைய வாகனம் மயில். மயில் பரிம்பார். சரியா? பரினாலும் குதிரை, துரகம்னாலும் குதிரை. நீபம்னா கடம்பு. மலர் தொடைனா மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை. குவடுனா மலை, இந்த இடத்துல கவுஞ்ச மலை. திக்குனா திக்குகள், திசைகள். குக்குடம் சேவல். ரட்சைனா காப்பது, காத்து. முற்றியனா திரண்ட வலிமை மிக்க. செய்பதி. செய்னா வயல், பதினா ஊர். வயல்கள் நிறைந்த ஊரான வயலூர். பழனிக்கு வயலூர்னு ஒரு பேர் இருக்கு. பழன வயலூர் அப்படிம்பாங்க அண்ணச்சரண சுவாமிகள். இங்க வயலூர் திருச்சி பக்கத்துல இருக்க எம்பெருமாள் கோயில் உண்டுல வயலூர் பதி. இக்குனா கரும்பு. வண்டு எச்சில். வண்டுடைய எச்சில் என்ன? தேன். இடினா இடிக்கப்பட்ட அரிசி மாவு. பல்வகைனா பல வகையான. தனி மூலம்னா தனி தன்மை உள்ள கிழங்குகள். மிக்க அரிசில். அரிசில்னா சோறு சார், அரிசிச்சோறு. மிக்கன நன்றாக சமைக்கப்பட்ட அரிசிச்சோறு. விக்கின சமர்த்தர். வினைகளை நீக்க வல்ல விக்கினங்களை, வினைகளை, குறைகளை, துன்பங்களை, அல்லல்களை களைய வல்லவன். அருள் ஆழி. ஆழினா கடல், அருள்னா உங்களுக்கு தெரியும் கருடை. தெற்ப அப்படின்னா மலை. இந்த இடத்துல வெற்புனா மலை, வெற்பன்னு விழிப்பு சொல், விழித்தொகை. அருள் மலையேன்னு விநாயகர் பெருமான கூப்பிடுறார். குடிலம்னா வளைந்த அல்லது குராமலர் அணிந்த, ரெண்டும் பொருள் சொல்லும். சடிலம் அல்லது ஜடிலம்னா ஜடாமுடி. வில் பரமர் அப்படின்னா வில்லை தாங்கி இருக்கும் பரமனான சிவபெருமான். சிவபெருமானுடைய வில் என்ன? பினாகம் அப்படிங்கிற வில்ல வச்சிருப்பார். அப்பர்னா தந்தை. வித்தகம்னா வலிமை, திரள் நிறைந்தவர், தீரம் இருந்தவர், நிறைய பொருள். மறுப்புனா தந்தம். பெருமாளினா பெருமைக்கு உருவனே. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மறுபடியும் சொல்றேன். பக்கரை அங்கவடியை உடையது. விசித்திரமணி. விசித்திரமாக ரத்னமணிகளை பதிய வைத்துள்ள. பொன் கல் அணை இட்ட, பொன்னால் செய்யப்பட்ட சேனத்தை உடையதும். நடை, வேகமான நடையுடையதுமான. பட்சி என்னும் உக்ர துரகம். பட்சி என்று சொல்லப்படும் உக்ரமுடைய குதிரையாகிய மயில் வாகனத்தையும். நீப பக்குவ மலர்த்தொடை,
மலர்கின்ற பக்குவத்தில் தொடுத்த கடப்ப மலர் மாலை. அக்குவடு, அந்த குவடு, அந்த மலை, அந்த கிரௌஞ்ச மலை பட்டு ஒளிய அடியோடு அழிந்து போகவும் பட்டு உருவ வேலாயுதமானது பட்டு உருவி பாயவும் விட்டு அருள் கை விட்டருடைய திரு கரத்தில் விளங்கும் வடிவேலும். வடின கூர்மை, வடித்தன் அர்த்தம். வேலாயுதத்தையும் திக்கு அது மதிக்க வரும். 8 திக்குகளும் மதிக்குமாறு கம்பீரமாக பறந்து வருகின்ற குக்குடம். கோழிக்கொடிக்கு பேர் குக்குடம். ரட்சை தரும் சிற்றடி. சார், ஆன்ம கோடிகளை காத்து ஆன்ம கோடிகளுக்கு பாதுகாவலாக விளங்குகிறது எம்பெருமானுடைய திருவடி. சிற்றடிய அப்படின்னா எம்பெருமான் என்றும் இளம்பூரணம், மூப்பே கிடையாது அவனுக்கு. சரியா? பிறவா இரவா பெருமான், இளம்பூரணம், என்றும் இளையோய் அப்படின்னு நக்கீர சொல்றாரு. அதனால சிற்றடி, அவனுக்கு சின்ன அடிதான். சரியா? சிற்றடி. முற்றிய பன்னீர் தோல், முதிர்ந்த வலிமையுடைய பண் 2 12 புயாச்சலங்களையும் செய்பதியும், செய் கூட்டல் பதி, வயல் கூட்டல் ஊர், வயலூரையும் வைத்து உலகம் உய்யுமாறு அமைத்து உயர் திருப்புகழ், எல்லா விதத்திலும் உயர்ந்த திருப்புகழை விருப்பமுடு விரும்பி செப்பு சொல்ல கடவாய என்று எனக்கு அருளி அடியேனுக்கு திருவருள் பாலித்த அனுகிரகத்தை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். முதல் பகுதியில நன்றி நெல் வாழ்க்கையில முக்கியம் தான் சார். எல்லாரும் நன்றியை மறந்துடும். யார்த்த மறந்தாலும் பரவாயில்ல, தெய்வத்தை மறக்கலாமா? போய் கேட்டா யார் வேண்டினாலும் கேட்ட பொருளியும் தியாகாங்க சீலம் போட்டுகிறார் திருப்பொருள். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாள்கள். அப்படிப்பட்ட பெருமாட்ட நன்றியை மறக்கலாமா? நம்ம குருநாதர்கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் கத்துக்கணும். முதல் விஷயம் நன்றி மறக்கலாம். எந்த சமயத்தில் நன்றி மறக்கும். அயர்கினும் வேல் மறவே, அசந்த போதினும் துயர்கிட மாமையில் வரவே. எந்த சமயத்திலையும் என் பெருமானுடைய கருணை பராகரமும் மறக்காது. முதல் பதி 10. 2வது பதி இக்கு கரும்பையும் அவரை காயையும் அவரை கொடியை அவரை காயையும் நல் கனிகள் நல்ல பழ வர்க்கங்கள் எல்லாத்தையும் சர்க்கரை பருப்போடு நெய்யை எள்ளையும் பொரியையும் அவல் துவரையும் இளநீர் வண்டி எச்சு தேனையும் பயிறு வகைகளையும் அப்ப வகை பல்வகையான அப்பங்களையும் பச்சரிசியும் பிட்டையும் வெள்ளரிப்பழத்தையும் இடிப்பல் வகை இடித்து செய்கின்ற பல வகையான சிற்றுண்டிகளையும் தனி மதுரத்தால் ஒப்பட்டு பல கிழங்கு வகைகளையும் மிக்க அடிசில் சமைக்கப்பட்ட மிகுந்த அன்னத்தையும் கடலையையும் பட்சணம் இதனால் அடியார்களால் அன்போடு நிவேதிக்கப்படும் இந்த சத்துவ குணம் நிறைந்த ஆகாரத்தை உணவாக கொள்ளும் ஒரு விக்ன சமர்த்தன் எனும் ஒப்பற்றவரும் ஒப்பற்றவன். இந்த இடத்துல விக்னத்தை உண்டு பண்ண நீக்கவும் வல்லவன். போன வாரம் அவங்க அப்பாவுக்கு அச்சு அது பொடி செய்ய அது இது, அவர் விக்னத்தை உண்டு பண்ணுவார், சரியா? அருளாடி அருட்கடலே வெற்ப மலையில் வசிப்பவனும் குடில ஜடில, அவங்க கைலாய மலர் இருக்க வெற்பன மலையில் வசிப்பவனும் குடிய ஜடில வளைந்த ஜடாபாரத்தை உடையவனும் ஆன வில் பரமர் அப்பரன் ஒருவராலும் எடுக்க முடியாத மகாமேரு என்ற மலையாகிய வில்லை உடையவரும் பின்னாகும் பெரிய பொருளும் உலகங்களுக்கெல்லாம் தந்தையுமாகிய சிவபெருமான் அருளிய வித்தக ஞான சொரூபனே மறுப்புடைய தந்தத்தை உடைய பெருமாளே பெருமையும் சிறந்தவனே. சரியா? 2வது சொல்லிச்சு. சார் என்ன சார் இந்த பாட்டுல பொருள் அப்படிங்கிறது நம்ம ஒட்டு மொத்தமா பார்ப்போம். இப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தையா நம்ம பார்த்துட்டோம். என்ன சொல்ல வர, என்ன சார் சொல்ற? அதாவது கரும்பு, அவரை, துவரை, பயறு, பச்சரிசி, பருப்பு, சர்க்கரை, நெய் கலந்த எட்பொறி உருண்டை, அப்பம், கனிகள், இளநீர், கிழங்குகள் முதலிய சத்துவ குணமுடைய உணவு வகைகளை சிற்றுண்டியாக உட்கொள்ளும். அவர் பேர் முடியாது, ஸ்நாக்ஸ் அவருக்கு உட்கொள்ளும் விக்ன சமர்த்தர் என்று பெயர் கொண்ட கருணை மிகுந்த விநாயக பெருமானே, அருள்மலை
பரம்போடும் உனக்கும் உலகனைத்துக்கும் தந்தையும் பினாகபாணியுமான குராமல் சூடிய புரிசடையோன் ஆன சிவபெருமான் அருளிய பெரும் பெருமோனே, ஒற்றை கொம்போடு விளங்கும் வித்தக வினோத பெருமாளே, அங்கவடி இணைக்கப்பட்டு மணிகள் பதிக்கப்பட்ட பொன்னாலான சேனத்தை முதுகில் பூண்டு கொண்டு மிடுக்கோடும் வல்லமையோடும் திகழும் மயிலையும், தொடுக்கப்பட்ட கடப்ப மலர் மாலையையும், கிரௌஞ்சம் என்ற மலைக்கு செலுத்தப்பட்ட எந்தை கை வேலையும், திசைகள் எட்டும் மதிக்கும் ஆற்றல் உள்ள சேவலையும், உலகனைத்தையும் காத்தருடும் எந்தையின் சிற்றடிகளையும், எந்தையின் 12 தோள்களையும், செய்ப்பதியான வயலூரையும் கருப்பொருளாக கொண்டு நீ திருப்புகழ் விருப்பமோடு பாடுக என்று எனக்கு எந்தை கந்தவேள் அருளிய பகைமையை நான் ஒருபொழுதும் மறவேன். இது உறுதி, சத்தியம். இடர்கள், குறைகள், தவறு, தப்பு ஏதும் இன்றி எம்பெருமான், நான் வணங்கும் கந்தவேள் பெருமான் எந்தை என்னை பணித்தபடி அடியேன் திருப்புகழ் பாட, திருப்புகழ் ஓத எனக்கு நல்ல மனத்தின்மை, அறிவு நிறைவையும், அதீத திறமையும் மற்றும் திருப்புகழ் பாட ஏதுவாக உள்ள அனைத்து திறன்களையும் அருள வேண்டும் பெருமானே. அந்த பாட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான பாடல். முதல் பதில் என்ன சொல்ற, அதாவது கந்தவேள் பெருமான்கிட்ட போய் கேட்கிறார், ஐயா நான் எதை வச்சு பாடுவேன்? திருப்புகழ் பாடுன்னு பண்ணிச்சிட்ட, எதை வச்சு நான் பாடுவேன்? கருப்பொருள் என்ன? முருகவேள் பெருமானே லிஸ்ட் போட்டு வைத்தார், இதெல்லாம் வச்சு பாடுவோம். அது நமக்கு தெரியாது, அந்த சைடு டிஸ்கஷன் கான்வர்சேஷன் தெரியாது. அதனால நமக்கு அருணகிரி பெருமான், அவருக்கு ஒரு பெயர் உண்டு, என்ன? கருணைக்கு அருணகிரி. நம்மெல்லாம் கடவுள் நம்மகிட்ட வந்து பேச மூச்சு விட மாட்டோம், அதனால அவர் பேரு கருணைக்கு அருணகிரி. உலகம் உய்ய யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்ற, இதெல்லாம் நடந்தது. எம்பெருமான் என்ன இதெல்லாம் வச்சு பாட சொன்னா சொல்லிட்டு, இதெல்லாம் பாடுறதுக்கு பெருமான்ட்ட போய் அருள் கேட்க, என் முதலாளி பழனிவாழ் பால கண்டாயுதபாணி பெருமான் என்னை பணிச்சிருக்கான், அந்த பணியை நான் சிவனே செய்வதற்கு நீ அருள் கொடு, காப்புச்சு, சரியா? அதான் கேட்கிறேன். அத ரொம்ப சுவைபட விநாயக பெருமானுடைய உணவு வகைகள் நான் சொல்லி ரொம்ப அற்புதமா இந்த பாட்டை நமக்கு சொல்றேன். பட்சி எனும் உக்கிரதுரம் மயில குதிரையா உருவம் பண்றது, சம்பிரம மயூர துரக கரும்பர் சந்தன ஜபாத்திற்குள் ஓக்கார பரியின் மிசைம்பார் இரவி எனங்கிற பழனி திருப்புகள், நடனவில் மரகத துரகம்பர் தவநெறிங்கிற திருப்புகள், தெம் கலாப ஒரு பராக்கிரம துரகம்பர் பொதுவாங்கிற திருப்புகள், ஆடும் பரி வேம்பர் கந்தர்கள், பல்வேறு இடங்கள் சொல்ற. உக்ரதுரம், அடுத்தது பக்குவ மலர்த்தொடை. சார், அந்த பக்குவங்கிற வார்த்தையை ரொம்ப லாபகமா கையாண்டிருப்பார். அது ரொம்ப ஒரு சொல்லி சொல்லி ரசிக்க வேண்டிய ஒரு பகுதி. சார், எல்லாத்துக்கும் பக்குவம் வரணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பக்குவம் வராம எதுவுமே பண்ண முடியாது. பக்திக்கு பக்குவம் வரணும். வள்ளி எவ்வளவு பெரிய ஒரு உன்னத ஆத்மா. வள்ளி சன்மார்க்க பத்தி நான் மணிக்கணக்கில் பேசியிருக்கேன். அப்படியும் ஒரு கடல்ல போய் ஒரு துளி எடுத்து வந்ததான் வள்ளி சன்மார்க்கத்தை பத்தி பேசிட்டே இருக்கலாம். அவ்வளவு பெரிய, அவளை எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அப்படி ஒரு ஒரு உத்தமி, என் பெருமானை தவிர வேறு எதையும் ஒரு க்ஷண நேரம் கூட சிந்தையில் கொள்ளாது மிகப்பெரிய
அடியார்களின் சொரூபம் அவதான். அவள் மாதிரி அடியார் யாருமே இருக்க மாட்டான். வள்ளிய மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும். அவளையே முருகப்பெருமான் உடனே சேரல. ஏன் இவ்வளவு திணைப்புலத்துல போய் என்னமோ கஷ்டப்பட்ட? ஏன் பரமாத்மா ஜீவாத்மாவோடு சேர்வதற்கு ஜீவாத்மாவிற்கு பக்குவம் வர வேண்டும். வள்ளியானாலும் உருவி ஓட்டி திரிந்த மானை குணமதாக்குங்கிறார் திருக்குறள். வளர்ந்த குணம் அவளுக்கு. கோதில்லாத குரத்தி அழைத்தொழில் பெருமாள் குற்றமே இல்லை சார். ஆனாலும் இட் டசன்ட் மேட்டர். அவன் செப்பு கலக்காத தங்கம். அவனோடு சேர்வதற்கு வள்ளிக்கு பக்குவம் பத்தல. அப்ப பக்குவம் வரணும். சரியா? இப்ப நீங்க எல்லாம் சாமி கும்பிடுறீங்க, என்னங்க கடவுள் அனுகிரகம் கிடைக்கல, பக்குவம் இல்ல. வெயிட் பண்ணும். பக்குவம் வந்தாதான். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நானே சொல்றேன், எங்க அப்பா பெரிய மகான், பெரும் கவிஞர், பெரும் புலவர். அவரு 58 அவர் என்னோட சேர்ந்துட்டார். அவர் இருந்த வரைக்கும் நான் ஒரு திருப்பூரோட அவர்கிட்ட படிக்கல. மத்தெல்லாம் படிச்சுட்டு, திருமூலாட்டு எல்லாம் படிச்சுட்டு, புஜங்கம் படிச்சுட்டு. அப்ப எனக்கு வயதும் வேற, என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன சொல்றது, நான் இதெல்லாம் கவனம் செலுத்துறது வேற. படிப்பு, அது சிறுபிள்ளைத்தனம், விளையாட்டு, போறது, சின்ன பிள்ளைக்கு அந்த வயசுல என்ன. அப்ப திருப்பூர் படிக்கணும் எனக்கு பக்குவம் அல்ல. இப்ப 18 வருஷம் ஆச்சு. தினமும் சிந்திக்கிறேன், என் தந்தையிட்ட நான் என்ன எப்படிதான் திருப்பூர் படிச்சிருந்தேன். படிக்கலையே, என்ன அர்த்தம்? பக்குவம் இல்ல. பக்குவம் வரணும், பக்குவம் வரணும். இப்ப இந்த பக்குவ மலர்த்தோட இந்த வார்த்தைய இப்படி இப்படி ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து நீங்க ரசிக்கணும், இந்த ஆழமா போகணும். அப்பதான் திருப்பூர் சமூகம் நம்ம எந்த அளவுக்கு மூழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மூழ்க முடியும். நீங்க ஒரு டம்ளர் கொண்டு போனா டம்ளருக்கு தான் கொண்டு வரணும். நீங்க ஒரு ஸ்பூன் கொண்டு போனா ஸ்பூன் தான் கொண்டு வரணும். குடம் கொண்டு போனா குடம், அண்டா கொண்டு அண்டாவை கொண்டு வரணும். சரியா? அப்ப மலர்ந்து விட்டா மலர்ந்துருச்சு வச்சுங்களேன், வண்டுகள் எச்சில் புரிந்து விடும். வண்டுகள் நுகர்வதற்கு முன் மலரும் பக்குவத்துல எப்படி சிறை அழி புகுதா முன்னம் சிறுகால எழுந்திருந்தார். இது புஷ்ப விதி. அது சொல்ற மாதிரி அன்பர்களால் விதிப்படி எடுத்து தொடுத்து அணியப்பட்ட மாலை. அந்த மாலை மலர் எப்படி இருக்கு? மலர்ந்துட்டா வண்டு உள்ள போய் எச்சில் பண்ணிடும். சரியா? அப்ப வண்டு போறதுக்கு முன்பு ஆனா மலரும் பக்குவம். பக்குவ மலர் தொடை சார். சரியான ஆப்ட் அப்படின்னு சொல்றோம். அதான் அடுத்தது அக்குவடு பட்டு ஒழிய. இது கந்தபுராண வரலாறு. கவுஞ்சமலையின் மீது எம்பெருமான் வேல்விட்ட வரலாறு. சரியா? பல்வேறு வரலாற்று குறிப்புகள் திருப்பூர் சொல்வார். இது ஒரு வரலாற்று குறிப்பு. சரியா? இப்ப இந்த பாடல்ல நான் முன்னாடி சொல்லிட்டேன், இந்த பாடலுடைய பின் புலம், இந்த பாடல் சொல்லித்தரக்கூடிய கருத்துகள், அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இந்த பாடல் என்ன சார் தனிச்சிறப்புகள்? திருப்புகழ் அப்படிங்கிற சொல் வருகிற முதல் பாடல் இதுதான். நீங்க என்னை கேட்டீங்கன்னா, விநாயகர் துதிப்பாடல் வரிசையில கைத்தல் நேரணிக்கு முன்னாடி இந்த பாடல் தான் வச்சிருக்கணும். துமி. ஆனா உரிய காரணங்கள் எது இருக்க மாதிரி தெரியல. ஏனோ திருப்பூர் பாடலை தொகுத்த மகான்கள் தான் அதுக்கு காரணம் வச்சிருப்பாங்க, எனக்கு தெரியல. இந்த பாடலை விநாயகர் துதியில 2ஆவதோ 3ஆவதோ வச்சிருக்காங்க. சரியா? இது அறிஞர்களே சொல்ல கூட்டு கூட்டி இது நம்ம நியாயமானது. இப்ப இந்த பாடல்ல அருணகிரி பெருமான் முருகவேள் பணித்ததை நான் மறவாமல் செய்து முடிப்பேன்னு விநாயகர் முன்னில உறுதிமொழி சொல்றாரு சார். அது மட்டும் இல்ல, எடுத்த காரியம் தடையின்றி சிறப்போடு நிறைவேறணும். அதுக்கு விநாயகர்கிட்ட அருளும் அறிவும் ஆற்றலும் மனத்தின்மையும் வென்ற. அது இந்த பாடலில் நேரடியாக சொல்லப்படாமல் மறை பொருளா இருக்கு. அடுத்தது இந்த பாடல்ல நான் சொல்றத கைவிட்டீங்க. முருகனுடைய மயில், பக்கரை விசித்திரமணி, பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்கிரதுரகம், கடப்ப மலர் மாலை, நீப பக்குவ மலர்த்துடை, வேல், அக்குவடு பட்டு ஒழிய
பட்டு உருவ விட்ட அருள் கைவடிவீர் சேவல் திக்கு அது மதிக்க வரும் குக்குடம் முருகனுடைய திருவடி ரட்சிதரும் சிற்றடி பன்னிரு தோள்கள் முற்றிய பன்னிரு தோள் திருப்பதி செய்ப்பதி என்ற திருப்பதி செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் அப்படின்னு 7 விஷயத்தை வச்சு என்னென்னலாம் வச்சு நான் பாட போறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு எம்பெருமான் அனுகிரகம் புரிந்த இந்த பாடல்கள் இடம்பெறும் தொகை நூலுக்கு என்ன பெயர் முருகனால் சூட்டப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் இந்த ஒரே பாடல்ல அருணகிரி பெருமான் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் சொல்ல முன்னோட்ட பாடம் அப்படி வச்சுக்கலாம். சரி, இதுல ஒரு கேள்வி இருக்கு. கருப்பொருள்கள் எல்லாம் பட்டியலிட்ட அருணகிரி பெருமான் ஏன் முருகனுடைய 2 தேவியரை பத்தி குறிப்பிடல? நீ இன்னும் கூட யோசிக்கலாம். ஏன் 6 முகங்களையோ 18 கண்களையோ மற்ற அங்கங்களையோ குறிப்பிடல? இதெல்லாம் நீங்க இன்னும் சிந்திச்சீங்கன்னா இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். சிந்திச்சு பாருங்க. அடுத்தது இந்த பாடல்ல விநாயகப் பெருமானுக்கு உகந்த நெய்வேத்திய பொருள் எல்லாம் வரிசையா பட்டியல் இடுறார். சரியா? என்னென்ன? கரும்பு, அவரை, துவரை, நற்கனிகள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள்பொறி, அவல், இளநீர், தேன், பயறு, அப்பவகை, பச்சிரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், இடித்த மாவால் செய்யப்பட்ட தின்பண்டங்கள், கிழங்குகள், அடிசில், கடலை. எத்தனை ஐட்டம் இருக்கு, எத்தனை வகையான தின்பண்டங்களை சொல்றார் அப்படிங்கறத நீங்க வீட்டுல போய் எண்ணி பாருங்க. எத்தனை இந்த பாட்டுல சொல்றார் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப ருசிகரமான தகவல். ஆனா இந்த வகுப்புல ஜெயசுதாவும் சோபாவும் சொல்லிட்டாங்க, நீங்க மட்டும்தான் பேசுறோம், நாங்க முடிவுல தான் பேச சொல்லுவோம் அப்படின்னு. அதனால கேள்வி நானே கேட்டு விடை நானே சொல்லிடுறேன். எத்தனை தின்பண்டங்கள் இருக்கு அப்படின்னா 23 வகையான உணவுப் பொருள்களை விநாயகருக்கு படையலிட உகந்தனன்னு சொல்றாரு அருணகிரி பெருமான். 23 இந்த பாடலை அருணகிரி பெருமான் சார் முக்கியம். இந்த பாடலை அருணகிரி பெருமான் பாடிய பொழுது விநாயக பெருமான் அதுல மிகவும் லயித்து போய் ரசிச்சு தலையை அசைச்சு கேட்டார்னு ஒரு செவிவழி கதையும் உண்டு. இது எந்த அளவுக்கு உண்மை, யாரு பார்த்தாங்களா, இதெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. செவிவழி செய்தின்னு உண்டு. ஏன்னா இந்த அளவுக்கு கவிவன்மை, அவருக்கு பிடிச்ச விஷயங்களை பூரா பட்டியலிடும் போது விநாயக பெருமான் ரசிச்சு தலையாட்டி கேட்டாராம், லயிச்சு போய் கேட்டாராம். இதுக்கு ப்ரூஃப் இருக்கா ஐயா, ப்ரூஃப் கொடுங்க. நான் வக்கீல் கோட்டு போட்டுலாம் வாதாட முடியாது. செவிவழி செய்தி ரொம்ப கேட்க இனிமையா இருக்குல்ல, அற்புதமான. இது எதுக்கு, இது உண்மையா அந்த ஆராய்ச்சிக்கு போகணும், உண்மைதான். ரைட். இப்ப அடுத்தது இன்னொரு சிறப்பு. எத்தனை உணவு பண்றாங்க சார். நம்ம லைஃப் ஹெல்த் கான்சியஸ் என்னென்னமோ பண்றோம். நைட்டு ஓட்ஸை குடிக்கிறோம், புரோட்டீன் டயட் எடுத்துக்கிறோம், டயட் பிளான்ல இருக்கோம். விநாயகர் பெருமானுக்கு டயட் பிளான் கிடையாது. 23 வகையான உணவு வகையிலையும் ஃபுல் மீல்ஸ். அது எப்படி சாப்பிடுவார் அவரு? சிற்றுண்டி, ஸ்நாக்ஸ். மிக சிறப்பான ஒரு வார்த்தை சார். அண்டங்கள் அனைத்தையும் தன் உந்தியில் கொண்டிருக்கும் கணபதிக்கு எதுவும் சிற்றுண்டி தான் சார், அண்டங்கள் உட்பட. சரியா? ரைட். அடுத்தது உண்மையில விநாயகர் பெருமான் மிக எளிமையானவர் சார். நமக்கு ஒரு பழமொழி இருக்கு, என்ன இருக்கு? மலையத்தனை சுவாமிக்கு கடுகத்தனை கற்பூரம். இது எந்த சுவாமிக்கு பொருந்தோன்னு பிள்ளையாருக்கு பொருந்தும். ஒருத்தர் அச்சு வெள்ளத்தை பிள்ளையாரா கருதி கும்பிட்டாராம். அதுல கொஞ்சம் கிள்ளி நெய்வேத்தியம் அருக வச்சாராம். அதுல மகிழ்ந்து பிள்ளையார் அவருக்கு அருள் கொடுத்தாராம். பொருளோ அளவோ ஒரு பொருட்டல்ல, தூய அன்பும் பக்தியும் தான் அவருக்கு பிரதானம். நீங்க பாருங்க, ஏதாவது பூஜையில பிள்ளையார் படம் காட்டி என்ன பண்றோம், சிறு மஞ்சள் எடுத்து பிடிச்சி வைக்கிறோம். அந்த அவ்வளவு எளிமையானவர் சார். சிம்பிள் மேன், சிம்பிள் காட் டு த கோர். அடுத்தது மும்மல அழுக்கில் மூழ்கிய உயிர்களை கழுவி காக்கும் அருட்கடலே, அடியார்கள் உயர்வடைய அருள்பாலிக்கும் அருள்மலையே, ஒற்றை கும்பால் ஆணவ மத யானையை அடக்கி ஆளும் பெருமானே, தடத்த நிலையில் கம்பீரமாகவும் சொரூப நிலையில் பிரம்ம சைத்தன்யமாகவும் விளங்கி பிரகாசிக்கும் பெருமானே,
அருணகிரி அமுதினும் இனிய பழமை தமிழால் ஓங்கார மயிலின் பெருமையை பாடு, சிவபோகம் தரும் கடப்ப மலர் மாலை கனிவோடு பாடு, சாதுக்களை சாய்த்த மாய கிரௌஞ்ச பகையழிய ஊடுருவி பாய்ந்தும் அதையளித்த ஞான சக்தியாம் வேல்படையை பாடு, அகில உலகமும் வியப்போடு பாராட்டும் நாத சேவலை பாடு, பரிபூர்ண ஞானம் அருள்பாலிக்கும் பரமகுமரன் இளம் திருவடிகளை பாடு, வயலூர் வாசி வள்ளல் பெருமானை பாடு, பாடிக்கொண்டே இரு என்று கணேசனே நீ எனக்கு செய்த மாபெரும் உபதேசத்தை மறக்கவே மாட்டேன் என்று அருணகிரி பெருமான் இந்த பாடல சொல்வதாக கூட பொருள் உரைப்பொருள் உண்டு. இதுக்கு 2 விதமா பொருள் சொல்ல, இப்படி ஒரு பொருள் சொல்ல. அடுத்தது சார், கருப்பொருளாக சொல்லப்படும் அனைத்துக்கும் அணி சொல்லும் வர்ணனையும் அற்புதமா அமைஞ்ச பாடல் இந்த பாடல். நீங்க குறிப்பா பாருங்க, மயிலுக்குரிய வர்ணனைகள் அணி செய்யப்பட்ட மயிலின் தோற்றத்தை நம் கண் முன் கொண்டு வருவது சிறப்பு சார். நீங்க ஒவ்வொரு கருப்பொருளை எடுத்துக்கணும், அந்த கருப்பொருள் சொல்லப்பட்ட அந்த கருப்பொருளை எடுத்துக்கிட்டு அந்த கருப்பொருளுக்கு சொல்லப்பட்ட அணி சொல்லையும் வர்ணனையும் எடுத்துப்பாரு, அப்படி கண்ணுக்கு முன்னாடி வரும் சார். இது அனுகிரகம். அருணகிரி பெருமான் மட்டுமே செய்ய முடிந்த, அவரால் மட்டுமே தொட முடிந்த தமிழ் திரயத்தின் உச்சம் இது. நீ ஒவ்வொரு வார்த்தை எடுத்துப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லுங்க, பக்கரை விசித்திரமணி பொன் கல்லணை இட்ட நடை பட்சியனும் உக்ரதுரகம். மயில் அது என்ன அணி, கருப்பொருள். இதை சொல்லும் பொழுதே நமக்கு மயில் கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு. ரட்சை தரும் சிற்றடி, அக்குவடு பட்டு ஒழிய பட்டு உருவ விட்டு அருள் கை வடிவேல். எம்பெருமானுடைய வடிவேலுக்கு என்ன பராக்கிரமம். வேல் விருத்தம், வேல் வகுப்புன்னு அருணகிரி பெருமான் வேல் விருத்தத்துல 10 பாடல்கள் வேல் வகுப்புன்னு பாடுறாரு. பருத்தமுளை சிறுத்தைடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராது பனைக்கு முகப்பட்டக்கரிட மதத்தவள கஜக்கடவுள் பதத்தன்மை களத்தமுளை தெரிக்கவர் வேல் வகுப்பு. அப்படிப்பட்ட வேலுக்கு என்ன, அது கருப்பொருள். அதுக்குள்ள அணிச்சொல்லும் வர்ணனை சொல்லும் பொழுதே எம்பெருமான் கையிலிருந்து பிரகாசிக்கின்ற வேல் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது சார். என்ன ஒரு அனுகிரகம். ரொம்ப திருப்புழே அனுகிரகம், அற்புதம், மந்திரம் ஒவ்வொன்றும் அப்படிதான். ஒரு பெரிய நகைக்கடையில போய் எந்த முத்து சிறந்த முத்துனா எல்லாமே முத்து. அதனால இதுல பல்வேறு வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்கு. அது இன்னொரு நாள் நான் சொல்றேன். கவுஞ்சமலை வேல் அகற்றிய அல்லது கவுஞ்சமலையை அட்டடித்த வரலாறு இன்னொரு நாள் பார்ப்போம். அது நிறைய திருப்புகள் வரும். திக்கது மதிக்கவர் குக்குடம், சேவல் கொடி, படைபட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகு அடிக்குள்ள ஜலதிகளிந்து உடைப்பட்டது அண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெறுப்பும் இடிப்பட்டிருந்தார் வாழகிரியை தனது தாளில் இடிய பொழுது வாகை புனை குக்குட பதாகை காண்பர். திருவேற்காடு கந்தரங்கால் சொல்றார். அப்படி முதல் பாட்டு அந்த படைப்பட்ட வேலவன் கந்தரலங்கார பாடும். வாழகிரியை தனது தாளில் இடிய பொழுது வாகை புனை குக்குட பதாகை காண்பார் திருவேலைக்காடு வகுப்பு. அதன் திக்கு அது மதிக்கவர் குக்குடம். ரட்சை தரு சிற்றடி. சீர்பாத வகுப்புன்னு ஒரு வகுப்பு திருவகுப்புல. முதல் வகுப்பு எம்பெருமானுடைய திருவடி பெருமை. முதலவினை முடிவில் இரு பிறை எயிறு கயிறு கொண்டு முது வடவை விழி சுழல வரு கால தூதர் கெட முடுகுவதும் அருள்நெறியில் உதவுவதும் நினையும் அவை முடிய வருவதும் அடியர் பகையோடி சாடுவதும் எம்பெருமான் திருவடி. உருணர் தாங்கிய மதன் உடை நோன் தாழ்கிறார் நக்கீர பெருமான் திருமுறை. அதான் சிற்றடி. முற்றிய பன்னிரு தோள் அழகில் அவுணரை கொன்ற தோள் எனந்தார் திருப்புய வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்கு. எம்பெருமானுடைய திருப்புயங்கள் என்னென்னலாம் பண்ணும் அதுக்கு ஒரு வகுப்பு இருக்கு, திருவகுப்பு. எதிர்படு நெடிய தரு வடு பெரிய கடா உமிழ் நாக மேகம் இடி பட மல் பொரு தின் சிலம்பு அடங்க மோதி பிடுங்கின இபரத துரக நிசிசரர் கெட ஒரு சூரனை மார்பு பீறி அவன் உதிரப்புணல் துளங்கி ஆடிச்சு வந்த திருப்பு என்னெல்லாம் செய்ப்பதி பார்த்தாச்சு. வயலூர் உயர் திருப்புகள் சார். திசை 4லையும் அன்பர்கள் அற்புதம் 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 அப்படின்னு
இரும்பூது எய்தும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுந்த அருளாலும் பொருளாலும் சந்தத்தாலும் ஓசையாலும் உயர்ந்தது திருப்பூர். திருச்செங்கோட் தளத்துல ஒரு திருப்பூர் நம்ம படிப்போம். திருப்பூர் பூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்கு உள்ள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிக்க திருப்பூர். பக்தர் கணப்பிரியங்க திருப்பூர் அரிய பெரிய திருப்புகழ். சரியா சார்? திருப்புகழ் ஒண்ணு போதும். திருப்புகழை ஓதுனா ஞானம், சகல நன்மைகள், வானம், அரசாள, வரம், மனோலயம் எல்லாம் கிடைக்கும். முக்தி வீடு கிடைக்கும் சார். ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானம், அரசு, ஆள், வரம் பெறலாம், மோன வீடு ஏறலாம், யானைக்கு இடையான் திருப்புகழை கூறினார்க்கு ஆமே இக்கூறுண்டு. திருப்புகழ் ஒண்ணு பிடிச்சா போதும். வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், திருப்புகழ் ஒண்ணு பிடிச்சா போதும். விருப்பமோடு, இது முக்கியம் சார். திருப்புகழை அன்போடு பாடும். உவப்போடு உன் புகழ் துதி செய்ய விளைகிழங்கு. திருப்புகழ் படிப்போம். இந்த உயர் திருப்புகழை மறவாமல் விருப்பமோடு பலகாலம் பாடி பரவுதல் செய்யும் அன்பர்களுக்கு ஆண்டவன் தன்னருள் புரிவாங்க. சத்தியம், எந்த மாற்றம் முடியும். பலகாலம் உன்னை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்து உடன் வாழ அருள் வேண்பர் நிலையாத சமுத்திரமான திருப்புகழ், திருத்தணி திருப்புகழ். நேற்று கூட நாங்க ஹாங்காங்ல தேய்பிரை ஸ்டேஷன் இந்த பாட்டு பாடணும், நிலையாத சமுத்திரமான. ரைட்டா? சோ இப்படி இந்த பாட்டுல நிறைய சொல்லிட்டே போறோம். அடுத்தது பின்பதி புறம் பிள்ளையாருடைய பராக்கிரமங்கள். அருள் ஆழிங்கிறார். அவரை வழிபடும் அன்பர்களுக்கு இடர்கடியும் பெருமான். சரியா? கருநோய் அறுத்து எனது மிடிதூள் படித்து விடு கரிமா முகக்கடவுள் அடியார்கள் கருதாவகைக்கு வரம் அருள் ஞான தொப்பைம்பர் இருநோய் மலத்தைங்கிற திருப்புள்ள வழிபடும் அவர் இடர் கடி கணபதியின் தேவார் சொல்றார். அடுத்தது குடில ஜடிலம்னா வளைந்த திருச்செடி. குடில சடை பவுரி கொடு தொங்கம்பர் அமுது திருப்புள்ள. வில் பரமர் அப்பர். வில்னா ஒளிமயமானவர். சிவம் என்கிற ஒன்றே எல்லாவற்றிற்கும் பெரிய பொருள், பெரிய பொருள். அவர் ஒருவர் தான் உலகங்களுக்கெல்லாம் தந்து. அவர் அருளிய கணபதி. வித்தக மறுப்பு. வித்தகம்னா ஞானம், மறுப்புனா தந்தம். வித்தகம் அப்படிங்கிற பதத்தை மறுப்புங்கிற பதத்துக்கு அடைமொழியாக கொண்டு மேன்மை பொருந்திய தந்தத்தை உடையவர்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமா பொருள் சொல்லும். ரைட். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்ற? வித்தக மறுப்புடைய விநாயக பெருமானே திருப்புகழை ஓதுவாய் என எம்பெருமான் முருகவேல் எனக்கு அருள் புரிந்தான். அந்த திருவருள் பணியை நான் தடையராது செய்வதற்கு உன் அருள் வேண்டும். அந்த திருப்பணியை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். அந்த பணியை நான் இடைவிடாது செய்வதற்கு உன் தன் அருள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். போன வாரமே நீங்க அன்பர்கள் எல்லாம் பாட முடியலன்னு வருத்தப்பட்டீங்க. அதனால நான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே போதுமான அளவுக்கு பொருளுக்கு சொல்லிட்டு நிப்பாட்டிக்கிறேன். நீங்க எல்லாம் நீ பாடலாம். நான் ஒரு விட பாடி காமிச்சேன். பிழை இல்லாம எப்படி பாடுறது? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி என்னும் உக்ர துரகமும் நிப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள்கை படிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன் இரு தோளும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு என கருள்கை மறவேனே. இக்கவரை நக்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய்யல் பொறி அவத்துவரை இளநீர் மண்டெச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசு கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்கின சமத்தன் என்னும் அருளாடி வெப்ப குடிலச்சடில் பரவர் அப்பர் அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே. அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. அப்படி முடிக்கணும். ஒவ்வொரு திருப்புகழ் முடிக்கும் மகுடங்களோடு முடிக்கணும். இந்த பாட்டை
அந்த கடைசெடியையும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமுடு செப்பு என எனக்கு அருளை மறவேனே அருள் வித்தக மறுப்புடைய பெருமானை முடிச்சு. சரியா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா. முருகாசரணம்.